Hi friends, Assalamu alaikum. Today's special chicken gravy and chapati எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் friends. சிக்கன் 1 கிலோ வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் வந்து மசாலா நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எல்லாம் சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெய் இந்த மசாலாலேயே சிக்கன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டால் தான் வந்து அந்த வந்து சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஒரு 3-4 தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்து அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்து எடுத்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்தும்போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் விட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் விட்டு நம்ம வந்து குக்கர் வந்து மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் மூடி வச்சுட்டு நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு கொஞ்சமாக தண்ணி அதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்திக்கு மாவு வந்து நல்லா நைஸாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாஃப்டாக இருக்குது மாவு. அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்பாத்தி வந்து நம்ம வந்து எப்பவும் போல் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உப்பி வருது. இந்த மாதிரி சப்பாத்தி சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.